வணக்கம். நான் ஆனந்த். துருவ், அனுபமா, ரஜிஷா, பசுபதி, அமீர், லால் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்க படம் தான் பைசன் காலமாறன். இந்த படம் வந்து மனத்தி கணேசன்ங்கிற ஒரு கபடி பிளேயரோட பயோபிக். அதுல சினிமாவுக்கு ஏற்ற எலமெண்ட் ஆட் பண்ணி டைரக்டரோட டச்சை கொஞ்சம் கொடுத்து ரிலீஸ் ஆயிருக்குது இந்த பைசன் காலமாறன். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, 90 காலகட்டத்துல தென் மாவட்டத்தை சேர்ந்த கிட்டானுங்கிற ஒரு இளைஞன் அவன் உயிரா நினைக்கிற கபடியில எந்த அளவு முன்னேறினா, அவன் நினைச்ச மாதிரி இந்திய டீமுக்கு அவன் விளாண்டானா விளாடலையா, அவன் சந்திக்கக்கூடிய ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், இது எல்லாத்த பத்தி பேசுறதுதான் பைசன் காலமாறன். துருவ் துருவ் வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த கேரக்டரா நடிக்காம கேரக்டராய் வாழ்ந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி அந்த ஊர்ல போய் திருநெல்வேலியில சொல்றாரு, திருநெல்வேலியில தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இருந்தேன். அங்க உள்ள பயலுவ கூட குளிச்சுட்டு, இந்த பயலுவங்கெல்லாம் சொல்றாரு, அந்த அளவு பழகி உட்காந்துட்டாரு பையங்களோட. பயலுவ கூடலாம் குளிக்க, கபடி விளாட போக, நைட் நேரம் புரோட்டா சாப்பிடுன்னு சொல்லி நான் திருநெல்வேலியில தங்கிதான் இருந்தேன், யாருக்குமே தெரியாது. எனக்கு கோச்சிங் கொடுத்ததே மனத்தி கணேசன் சார் தான். இந்த படத்துல பயோபிக்ல எடுக்கிறாருல, அவரு தான் இவருக்கு கோச்சிங் கொடுத்ததே. அந்த அந்த மாதிரி ரொம்ப கபடிக்குனே முழுக்க முழுக்க ஒரு கபடி பிளேயர் எப்படி என்ன மாதிரியான ஃபிட்னஸ் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரை ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷமா கத்துக்கிட்டு இதுல கை ஒடிஞ்சு திரும்ப ரெக்கவரி ஆகி கபடி இந்த படத்துக்காகவே கபடி கத்துக்கிட்டு இருக்காரு. படத்துல அவர் விளையாடுற கபடியோட காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப ரியலாவே இருக்கு. சும்மா வந்து ஃபிக்ஸிங்கா இல்லை, மற்ற படங்கள வர கபடி சீன் மாதிரி ஃபிக்ஸிங்கா இல்லாம ரொம்ப கபடி சீன்லாம் ரொம்ப ரியலா இருக்கு. அவரே உண்மையா நடிச்சிருக்கிறாரு. ரஜிஷா, அனுபமா அவங்களுமே இந்த படத்துக்கு தேவையான ஒரு நடிப்பை ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. அனுபமா வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பா இருக்கிற விஷயத்த வந்து அனுபமா வச்சு மாரி செல்வராஜ் உடைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ரஜிஷா கிட்டானுக்கோட அக்கா, கிட்டானோட முயற்சிக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அக்காவா படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. பசுபதி ஒரு சாதி ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு ஊரை சேர்ந்த ஒரு அப்பா தான் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு எந்த மாதிரி பாடுபடுவான். ஆமா, நம்ம நம்ம இருக்க நம்ம நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம வந்து படிச்சோ இல்ல ஏதாவது ஒண்ணு வகையில முன்னேறி போனா மட்டும்தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியுங்கிற நிலைமையில எந்த மாதிரிலாம் ஒரு தகப்பை வந்து பயப்படுவோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப யதார்த்தமா அடிச்சிருக்காரு. பசுபதி சார்லாம் ஒரு அண்டர்ரேட்டட் ஆர்டிஸ்ட் தான். இவரை வந்து இப்ப நிறைய மீம் பேஜ்ல வந்து ரங்கமத்தியாரா போட்டு கலாய்க்கிறாங்க. ஆனா இவரோட நடிப்பு வந்து பெருசா இன்னும் பெருசா ரீச் ஆகாம சொல்லணும். எம்எஸ் பாஸ்கர் சாரை வந்து இப்ப கொண்டாடுறாங்களா, இன்னும் பசுபதி சாரை கொண்டாடலன்னு தான் சொல்றேன் நான். லால், அமீர் இவங்க 2 பேருக்கான காட்சி அமைப்பு வந்து படத்துல கம்மியா இருந்தாலும் இவங்க 2 பேரோட கேரக்டரோட ஸ்கோப் படத்துல வந்து குறையவே இல்லை. அது மாதிரி படத்துல நீங்க யாரையுமே வில்லன் சொல்ல முடியாது. இந்த கேரக்டர் தான் ஆண்டகனிஸ்ட் அப்படின்னு யாரையுமே குறிப்பிட முடியாது. அது மாதிரி படத்தோட சாங்ஸ் எல்லாமே நிவாஸ் கே பிரசன்னா பேக்ரவுண்ட்ல நொறுக்கி இருக்காரு. எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு, தெரிக்குது. படத்தோட வசனங்கள் எல்லாமே மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப ஆணித்தரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா படத்தோட வசனங்கள் வச்சிருக்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இருந்துமே மாரி செல்வராஜ் வந்து அவருக்கு என்ன மாதிரியான நடிப்பு வேணுமோ அதை பயங்கரமா உருவி இருக்காரு. அது மாதிரி படம் வந்து எந்த இடத்துலயுமே நம்ம லேக் அடிக்கல. இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு அப்படிலாம் இல்லை. படத்தோட எமோஷனல் நமக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. படத்துல வர காமெடி, அதாவது அவங்க திரையில என்ன காட்டுறாங்களோ அது நமக்கு அப்படியே கன்வே ஆகுது ஈஸியா. காமெடினா அந்த சீன் நமக்கு சிரிப்பு வருது, எமோஷனலா அந்த சீன் நமக்கு இதாகுது. அது மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தா இன்னுமே சுவாரஸ்யமா இருக்குதான் தகவல். ஓப்பனிங் சீன்லயே ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க, அதை வந்து கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, படத்தோட இன்ட்ரோவே ஒரு சீன், அந்த சீனை தூக்கி கிளைமேக்ஸ்ல வச்சிருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு திக் மூமெண்டா இருக்கும். இப்படி போவாரா போக மாட்டாராங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் காமிச்சனால அந்த ஒரு சுவாரஸ்யம் மட்டும் குறைஞ்சிச்சு. மற்றபடி படத்துல எந்த ஒரு ஜாதியையும் தூக்கி பிடிக்கல, எந்த ஒரு ஜாதியையும் குறைச்சும் பேசல, எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான். அது மாதிரி படத்துல நிறைய உண்மைக்கு நெருக்கமா ரொம்ப க்ளோஸா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் இப்ப படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நிறைய ரீல்ஸ்ல நிறைய போட்டோஸ் வருது. இப்ப மனத்தி கணேசன் கூட இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவர் உண்மையை ஷேர் பண்றாரு. ஆமா, எனக்கு உதவுனது வந்து இந்த சார் தான், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது எம்பிடி சார் தான்,
அவர் எனக்கு ரொம்ப இது காசுலாம் கொடுத்துருக்காரு, இந்த அளவு முன்னேறினதுக்கான அவருன்னு சொல்லி அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணி, நான் அவரோட பயோபிக்குங்கிறப்ப இதுல சில எந்த விஷயங்களும் கற்பனை அப்படின்னு யோசிக்கிறப்ப ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாவே மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை தாராளமா பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல படம் அவைலபிளா இருக்கு. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.